Hi guys, நான் கௌதம். இப்போ ரீசெண்டா ஆப்பிள் ஈவென்ட் நடந்துச்சு. அதுல iPad Air, iPad 8 அப்புறம் Apple Watch Series 6 மூணு லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோல அதுல என்னெல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழ இருக்க லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல Apple Watch Series 6 பத்தி பார்ப்போம். டிசைன் பத்தி பேச போனா எந்த சேஞ்சஸும் இல்ல. பழைய டிசைன் அதே தான் மெயின்டைன் ஆகுது. ஆனால் சில விஷயம் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதில் சிலது கலர்ஸ் அப்புறம் வாட்ச் பேண்ட்ஸ்னு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ச் சீரீஸில் அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அதில் ஹோல்ஸ் அப்புறம் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்ஸும் இருக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா பேண்ட் மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் நினைக்கலாம் எப்படி இந்த பேண்ட்லாம் எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு. ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்ச் பேண்டில் நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ சைஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் கலர்ஸ். இதில் மொத்தம் 3 ஃபினிஷ் இருக்குது. ஸ்பேஸ் பிளாக் டைட்டானியம், கோல்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர் அலுமினியம், அப்புறம் கடைசியாக ஒரு புது கலர் ப்ராடக்ட் ரெட். எனக்கு பர்சனலாக இந்த ரெட் பிடிச்சிருக்கு மற்ற கலர்ஸ் கம்பேர் பண்ணலாம். இந்த வாட்சில் பிளட் ஆக்சிஜன் மீட்டர் இருக்குது. அது உங்கள் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு 4 ரெட் எல்இடி இலுமினேட்டிங் லைட் அப்புறம் இன்ஃப்ராரெட் லைட் வச்சு சொல்லிடும். மற்றபடி இதில் இசிஜி, ஃபால் டிடெக்ஷன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு போன ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 5ல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதோட சைஸ் கூட சீரிஸ் 5ல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெரிய அப்கிரேட்னு சொல்ல முடியாது. வாட்ச் சீரிஸ் 6 மட்டும் லான்ச் பண்ணாமல் ஆப்பிள் வாட்ச் SEயும் லான்ச் பண்ணாங்க. இதுவும் 6 சீரிஸோட அதே சைஸ் தான். ஆனால் இதில் இசிஜி, பிளட் மானிட்டர் இல்லை, ஏஓடி அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இல்லை. நம்ம வாட்ச் வாய்ஸில் பார்த்த மாதிரி இது ஸ்லீப் ட்ராக்கிங், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் டிடெக்ஷன்லாம் இருக்குது. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அது ஒரு கார்டு தரேன் பாருங்கள். சீரிஸ் 6ஓட விலை 40,900 ஆகுது. வாட்ச் SEயோட விலை 29,900 ஆகுது. அப்புறம் இப்போ சீரிஸ் 3ஓட விலை 20,900 ஆகுது. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்பிளோட iPad 8th Gen. இதுல A12 பயோனிக் சிப் யூஸ் பண்றாங்க. ஆப்பிள் பென்சில் அண்ட் மேஜிக் கீபோர்ட் சப்போர்ட்டும் இருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்த iPad 7th Gen ஆல்மோஸ்ட் இப்போ நான் 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. ப்ராப்ளம்ஸ்லாம் எந்த இடத்துலயும் ஃபேஸ் பண்ணல. ஆனா iPad 7th Genல A10 யூஸ் பண்ணாங்க. இதுல A12 யூஸ் பண்றாங்க. பட் சேம் பிரைஸ் தான். iPad 7th Gen மாதிரியே அது 10.2 inches தான். மற்றபடி நம்ம எல்லாம் iPadலயும் பார்க்குற மாதிரி டச் ஐடியும் இருக்கு. இதோட பிரைஸ் iPad 7th Genோட அதே பிரைசிங் தான் 29,900 ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது iPad Air. இந்த Air சீரீஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணிருக்காங்க. சொல்ல போனால் நம்ம iPad Proவில் பார்த்த மாதிரி அதே டிசைன் தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் 10.9 inches ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய டிஸ்பிளே. இந்த பெரிய டிஸ்பிளே கொடுக்கறதுனால கீழே டச் ஐடி கொடுக்க முடியல. அதுக்கு பதிலாக ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா மேலே இருக்கிற பவர் பட்டன் தான் டச் ஐடி. இதுலேயும் ஆப்பிள் பென்சில் அப்புறம் மேஜிக் கீபோர்டு சப்போர்ட்டும் இருக்குது. இந்த iPad Airல டைப் C கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணுற சிப் ஆப்பிள் அவங்களோட புது A14 பயோனிக் சிப் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 5 கலர்ஸ் இருக்கு. சில்வர், ஸ்பேஸ் கிரே, ரோஸ் கோல்ட், கிரீன் அப்புறம் ஸ்கை ப்ளூ. ஸோ இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Cheers.